guys, welcome back to our channel. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. அதாவது ஒர்க் அவுட்டு, நியூஸ் பேப்பர் ரீடிங் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நேற்று சொன்ன மாதிரி அந்த எய்ம் டிஎன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து அவங்க வந்து குரூப் ஒன்றுக்கான ப்ரிலிம்ஸ்க்கான கிளாஸ் எடுக்கிறாங்க. அதாவது ஒரு தரமான கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மெட்டீரியல் கலெக்ட் பண்ண முடியாதவங்க, ஒர்க்கிங் பீப்புள், ஸ்டூடெண்ட், இது அத்தனை பேருக்கு குரூப் ஒன்றா எப்படி படிக்கணும்னே தெரியல, எந்த ஏரியா படிக்கணும்னே தெரியல, எங்கேருந்து சோர்ஸ் எடுக்கணும்னே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் அதுலேருந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எங்கிட்ட இருக்க நோட்ஸையும் நான் அது கூட மெச் பண்ணிப்பேன். இது வரைக்கும் அந்த எய்ம் டிஎன் சேனலை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேனல். நம்ம சேனலையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம அந்த எய்ம் டிஎன் சேனல்லேருந்து ஜியாகிரஃபி இது வந்து கிட்டத்தட்ட 9th டே போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கிளாஸு. நான் 8th டேவே வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதில் இருக்கிற கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். தென் அடுத்து 9th டே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஒரு வீடியோ வந்து 1.5 hour அப்படி கொடுக்குறாங்க. நமக்கு அந்த வீடியோவில் வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கும் அதுக்கு மேலே ஒரு 1/2 hour தேவைப்படும், ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஸோ கைஸ், நேரம் வந்து நம்ம வந்து நேரம் செலவழிக்க அது நமக்கு பலன் தான் கொடுக்கும். பட் ஃபோக்கஸ்டாக செலவழிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ஓகே கைஸ், லெட்ஸ் see. எய்ம் டிஎன் சேனல்லேருந்து நான் எடுத்த ஜியாகிரஃபி நோட்ஸ் தான் இது. ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக கொடுக்குறாங்க. நமக்கு ஈஸியாக புரிகிற அளவுக்கு இருக்குது. நம்ம அதை நம்ம ஸ்டைலில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஜியாகிரஃபி முடிச்சுட்டு அடுத்தது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கான நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்லேருந்து நான் ஆல்ரெடி சில டாபிக்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து, இவங்க சொல்கிற சோர்ஸ்லேருந்து. ஸோ இதில் வீடியோவில் கொடுக்குற அடிஷ்னலான பாயிண்ட்டை வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் வீடியோ தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஏன் இந்த வீடியோவை பார்க்குறேன்னா, இந்த ஆல்ரெடி நான் நோட்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டேன். ஸோ இது எனக்கு ஈஸியாக இருக்கும் கவர் பண்ணுறதுக்கு, ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும். இப்போ அவங்க என்ன டாபிக் கவர் பண்ணுறாங்கன்னா, ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அதாவது காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற டாபிக் தான் கவர் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் நோட்ஸ் எடுத்துட்டேன். இதெல்லாம் ப்ரீவியஸாகவே இதிலேருந்து ரிவிஷன் பண்ணாமல் போனது தான் என்னுடைய எக்ஸாமில் மார்க் குறைவாக வந்ததுக்கான காரணம். ஸோ இப்போ நான் அதுக்கான ரிவிஷன் எடுத்துகிட்ருக்கேன். இதில் இல்லாத பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இதில் வந்து அவங்க சிலபஸ் டாபிக் வைஸ் கவர் பண்ணுறாங்க. பட் புக்கில் வந்து எல்லாமே கொஞ்சம் கம்பைண்டாக இருக்கும். இப்போ எப்படின்னா நேஷ்னல் ரினைசன்ஸ் அப்படிங்கிறது, அதாவது தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெசனில், அதாவது ஒரே சேனலில் அப்படியே கன்னியூ வந்துட்டுருக்கும். இப்போ 10th எடுத்துட்டோம்னா 10th வந்து ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் இருக்கும், இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய டீட்டெயிலும் இருக்கும். பட் இவங்க வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற டாபிக் இன்றைக்கி எடுக்கிறாங்க அப்படின்னா 10th அந்த லெசன் மட்டும் எடுத்துக்கிறாங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து அந்த அடுத்த வீடியோவில் வந்து நேஷ்னல் காங்கிரஸ் பற்றி எடுக்கிறாங்க அப்படின்னா அப்பயும் 10th இருக்கிற நேஷ்னல் காங்கிரஸ் சப்ஜெக்ட் எடுத்துப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் செட்ரேட்டாக இவங்க வீடியோக்கு தகுந்த மாதிரி பிரிக்கணும். ஏன்னா அப்போ தான் இதே கன்டினியூ பண்ண முடியும். இதுலேயும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ், உண்மையிலே குவாலிட்டியான ஒரு வீடியோஸ் தான். ஸோ வாட்ச் பண்ணலாம் தைரியமாக, உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல். இதை பண்ணால் நம்ம பாஸ் பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கிற டவுட்லாம் வேண்டாம், தாராளமாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம். உங்களுக்கு 10வது எங்களுக்கு டைம் நிறையா இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணால் நீங்கள் அடுத்தது புத்தகங்களுக்கு போகலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் தான் இன்றைக்கி முடிஞ்சது. இன்றைக்கி நிறையவே டைம் எடுத்துக்கிட்டேன். மணி 12 ஆச்சு. ஓகே, காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா டெய்லி அலாரம் வைக்கிறேன், பட் எந்திரிக்க முடியல. 5 மணி 5:30 மணி ஆயிடுது. எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த 1 மணி நேரம் நியூஸ் பேப்பருக்கே கவர் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி 4 மணிக்கு எந்திரிக்கணும். இப்போ எந்திரிச்சதும் ஏதாவது ஒரு டாபிக் படிச்சுட்டு தென் அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணணும், அப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஸோ இதுதான் பிளான். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுடைய வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், குட் நைட், see you later, bye bye.